என் பிறவி துன்பமெல்லாம் ஒன்றாக இருந்து ஆறுவதற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழுகின்ற அழியாம் பெருவாழ்வை தர இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் பேரொளியை போற்றி வணங்கி மகிழ்ந்து இந்த இனிமையான முன்னிரவு நேரத்திலே நாங்கள் இன்றைய நாளிலே வள்ளலாரும் வாழ்வும் என்ற தலைப்பிலே சிறிது சிந்திப்பதற்கு முயலுகின்றோம். வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். அப்ப அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாங்கள் வாழவில்லையா? நாங்கள் வாழவில்லையா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழ வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த உலக மாந்தர்கள் அன்றாடம் ஜீவனை நட்டமடைய வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஓகே, வள்ளல் பெருமான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா என்றால் நாங்களும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றோம். ஏன் அவருடைய வாழ்வை பற்றி நாங்கள் ஏன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றால், வள்ளல் பெருமானாருடைய ஜீவன் நட்டமடையாமல் ஆறுவதற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். ஆனால் எங்களுடைய ஜீவனோ நாளாந்தம் பிறந்ததிலே இருந்து இந்த கணம் வரையிலே உலக மாந்தர்கள் எல்லாரும் தங்களுடைய ஜீவனை நட்டமடைய வைத்துக் கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் இந்த உடலும் கட்டி ஒரு நாளைக்கு இந்த உடலும் உயிரும் பிரிந்து போகின்றது. இந்த உயிர் அனுபவம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த உயிருக்கு உடல் வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானாருடைய அடிப்படை சிந்தனை. மற்றவர்கள் எல்லாம் உடலை வெறுத்தார்கள். வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்க நெறியிலே உயிரும் சுத்தப்பட்டது, உடலும் சுத்தப்பட்டது. அப்படி அந்த உடலை சுத்த உடம்பாக மாற்றியதன் விளைவாகத்தான் வள்ளல் பெருமான் ஆன்ம கடவுள் நிலையிலே இருந்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். நாங்கள் ஏன் வாழவில்லை என்றால், நாங்கள் அழிகின்ற பொருட்களோடு எங்களுடைய ஜீவனை பொருத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவர் அழியாத நிலையிலே அழியாத திருவடிவிலே பொருந்தினார். நாங்கள் அழிகின்ற மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் ஆட்படுகின்ற பொருட்களிலே அல்லது இந்த உடம்பிலே பற்று வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவேதான் எங்களுடைய ஜீவன் நட்டமடைந்து கொண்டு செல்லுகின்றது. அவருடைய ஜீவன் பிளப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எல்லாரும் நாங்கள் இன்றைக்கு வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றோம். உலகமே வள்ளல் பெருமானை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றது. அதனாலே அவருடைய ஜீவனும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எங்களை வாழ்த்துவாரும் இல்லை, நாங்கள் வாழவும் முடியாமல் இந்த உலகத்திலே இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஆட்பட்டு ஒரு அவல நிலையான வாழ்க்கையைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய வாழ்க்கைக்கும் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? அவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் பேசுகின்றோமே, நினைக்கின்றோமே, அவரை வாழ்த்தி வணங்குகின்றோமே. அப்ப நாங்கள் எந்த நிலையிலே இருந்து வாழுகின்றோம் என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து வள்ளல் பெருமானாருடைய அந்த வாழ்வியலோடு அவர் எந்த இடத்திலே பொருந்தி இருந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அதே நிலையிலே நாங்களும் பொருந்தி இருந்து வாழ்ந்தால் அவரை போலே ஆறுவதற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழலாம் என்பதுதான் திருவருட்பா எங்களுக்கு தருகின்ற செய்தி. அப்ப எங்களுடைய ஜீவன் நட்டமடைந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருக்குமே நட்டமடைந்து கொண்டு இருக்கின்றபடியாத்தான் உடல் உறுப்புகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இந்த உடலும் உயிரும் ஒரு நாளைக்கு பிரிகின்றது. அப்ப பிரியும் பொழுது எங்களுடைய ஜீவன் வாழ்வற்று போகின்றது. நாங்கள் வாழ முடியாதவர்களாக, உடல் இல்லை என்றால் ஆன்மாவுக்கு வாழ்வு கிடையாது. அப்ப இதுதான் எங்களில் உள்ள மிகவும் குறைபாடு. அப்ப ஏன் எங்களுக்கு இந்த நிலை வந்தது? இந்த உலகம் ஏன் இந்த நிலையை இந்த கணம் வரையிலே இந்த உடலையும் உயிரையும் உலகம் பிரித்து பிரித்து பிரித்து
எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பார்த்தனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த உடலையும் உயிரையும் பிரித்து மரணத்தை தழுவுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தார். அவருக்கு எந்த இடத்திலும் அவர் எதையும் வேறுபடுத்தி பார்த்தவர் அல்ல. அப்ப அந்த வேறுபாடற்ற நிலையிலே இருந்து வள்ளல் பெருமான் வாழ்ந்தபடியால் தான் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பார்க்கின்றோம். ஆண் வேறு, பெண் வேறு, கருப்பு, சிவப்பு, இப்படி நாட்டுக்கு நாடு வேறுபாடுகள், இப்படி எல்லா விதத்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே வேறுபாடுகளோடு கூடி வாழுகின்ற காரணத்தினாலே தான் ஒரு நாளைக்கு எங்களுடைய உயிரும் உடலும் பிரிகின்றது. இதை வள்ளல் பெருமான் பேசும் பொழுது, அதாவது மரணம் என்பது இயற்கையில் செயற்கை என்று பேசுவார். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது இல்லை. ஆனால் இயற்கையில் செயற்கையாக நாங்கள் தயவில்லாமல் உண்மையான அன்பு பெருக்கு இல்லாமல் வாழுகின்ற காரணத்தினாலே தான் நாங்கள் மரணத்தை தழுவிக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப எது வாழ வந்த என்றால் ஜீவன் தான். அப்ப ஜீவன் என்றால் என்ன என்றால் வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த வாயு சக்தி தான் ஜீவனாக நம்முடைய உடம்புக்குள்ளே இருந்து தொழிற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த ஜீவன் தான் நம்முடைய, அதாவது இறைவனுடைய அருள் திருவோடு நமக்குள்ளே பொருந்தும் பொழுது அதே வாயு சக்தி தான் சிவமாக மாறுகின்றது. ஆகவே வாயு சக்தியை சிவமாக பேசுபவர்களும் உண்டு. அப்ப வள்ளல் பெருமான் தன்னுடைய ஜீவனை அனித்திய ஜீவனாக இருந்த நிலையிலே இருந்து அவர் தன்னுடைய ஜீவனை சிவமாக்கி கொண்டு அந்த சிவநிலையிலே இருந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார். இப்ப சிவநிலையிலே போய் நாங்கள் சேர்ந்து விட்டால் மட்டும் நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருக்க முடியாது. இதன் வள்ளல் பெருமானுடைய மிகவும் சிறப்பு. சிவநிலைக்கு சென்றவர் அந்த சிவநிலையிலே இருந்து கொண்டு பரோபகார பணி செய்து ஆறுவீரர்க்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அத்தகைய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது ஜீவசக்தி தான். நாங்கள் எல்லாரும் பேங்கிலே பணத்தை சேர்ப்பதற்கு முற்படுகின்றோம். அதிலே பெருமுயற்சி எடுக்கின்றோம். அது தவறென்று நாங்கள் வள்ளல் பெருமானும் சொல்லவில்லை, நாங்களும் சொல்லவில்லை. ஆனால் அதே முயற்சியை இந்த ஜீவசக்தியை சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வருவது இல்லை. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே மிகவும் முக்கியமாக அதனுடைய பயன், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய பயன் என்னென்றால் ஜீவனை சேமிப்பதுதான். அதாவது நாங்கள் எந்த செயலிலும் எங்களுடைய ஜீவனை நட்டமடைய விடாமல் நம்முடைய உடம்புக்குள்ளே ஜீவசக்தியை பிளப்படுத்துகின்ற நிலையைத்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே பேசுகின்றார். நாங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் எல்லாம் போய் பேசி வருவதற்கு நேரம் போதாது. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய அடிப்படை என்னென்றால் ஜீவசக்தி, அதாவது நாங்கள் சுவாசிக்கின்ற வாயு சக்தியை சேமிப்பதுதான். அந்த வாயு சக்தி வள்ளல் பெருமான் சேமித்தார். அந்த சேமித்த வாயு சக்தியை வருடத்தை கொண்டு அவர் நிறுத்தி வாழ்ந்தார். அதை பற்றி பிறகு பார்ப்போம். எங்களுக்கு என்ன நடக்கின்றது? நாங்கள் சுவாசிக்க 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 அன்றாடம் எங்களுடைய சக்தி நட்டமடைந்து கொண்டே இருக்கின்றது. உடம்பிலே இந்த உடம்புக்குள்ளே நாங்கள் நினைக்கக்கூடாது புறத்திலே தான் வெளி இருக்கின்றது. கண்ணு கட்டி 8வது தூரம் வரையிலே வெளி பறந்து விரிந்து இருக்கின்றது. அதே போலத்தான் நம்முடைய உடம்புக்குள்ளேயும் பாதத்திலே இருந்து உச்சி வரையிலே வலி இருக்கின்றது. அந்த உச்சி வரையிலே இருக்கின்ற வலியைத்தான் வள்ளல் பெருமான் சிதாகாசம் அல்லது இறைவனுடைய திருவுரு இருக்கின்ற இடம் என்று பலவிதமான பெயர்கள் உண்டு. அதில் சீச்சபை, சிதம்பரம் என்று நீங்க என்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் அந்த சிதாகாசத்தை தான் குறிக்குது. சிதாகாசம் என்றால் என்னென்றால் இந்த வழியில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த வழியெல்லாம் உருவாவதற்கு எப்படி ஒரு பூ மலர்கிறதோ, இதழாக மலர்கின்றதோ, அதே போல இந்த வழி மலருவதற்கு மூல வழி ஒன்று இருக்கின்றது. இந்த வழியெல்லாம் மலர்ந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற வழியல், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற வழியிலே அப்படி ஒரு வளைவாக வழியில் என்று பார்த்தால் ஒரு வளைவாக அந்த வழி எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இந்த வழி எங்கே இருந்து வந்ததென்றால்
அந்த மூல வழியாகிய அதைத்தான் அகவல்ல அகர வழி என்று பேசுவார். சுத்த சன்மார்க்க பெரிய பெருவழி துன்பமெல்லாம் இன்றோடே